ஏய் மூதேவி முண்டகலப்ப உன்னை சங்க தமிழ்ல பேச சொன்னோம், நடைமுறை தமிழ்ல பேசுதான்னு சொன்னோம். ஏண்டா பண்ணாத பார்த்து படிக்கிறது தப்பு தப்பா படிக்கிறா முண்டகலப்ப. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பாக்குறவன் யாரு? அமெரிக்காக்காரன் பாக்குறானா, ஆஸ்திரேலியாக்காரன் பாக்குறானா? தமிழ்நாட்டுல கணக்கோடியில வாழ்ற ஒரு பாமரம் பாக்குறவன் டிவில தமிழ்நாடு சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியுற மாதிரி பேசணும். அவருடைய வரிப்பணம் தான் உங்களுக்கு சம்பளம். இல்ல இல்ல நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ஆணவம் அகங்காரம். தமிழ்நாடு சட்டமன்றம் ஜாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா நீ என்ன சொல்ற? என்னுடைய கிறிஸ்டானிட்டி எனக்கு அன்பு அமைதி இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் பான் கிறிஸ்டியன். அப்ப நீ என்ன சொல்ல வர? பான் கிறிஸ்டியன் உயர்ந்தவன், கன்வெர்டட் கிறிஸ்டியன் தாழ்ந்தவன் சொல்ல வரையடா முண்டகலப்ப. பேசுவேடா ஏதோ பேசுவிய. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லடா. நீ ஜெபமாலை எடுத்துட்டு வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றப்ப அதை கேட்கணும். யாரும் பெருசா கேட்கல. ஏன்னா இன்னைக்கு நீ பைபிள் எடுத்து வருவ, நாளைக்கு ஒரு இந்து எம்எல்ஏ என்ன பண்ணுவாரு? பகவத்கீதை எடுத்து வருவாரு. நாளைக்கு ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ என்ன பண்ணுவாரு? குர்ஆன் எடுத்து வருவாரு. அப்போ அங்க தேவையில்லாம ஒரு சர்ச்சைகள் ஏற்படும். சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனை பேசுகின்ற மன்றமே தவிர மத பிரச்சாரம் பண்ற மன்றம் கிடையாது. அது சரி, கந்து வட்டி குடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், கூட போற அண்ணனே உருட்டு கட்டல அடிக்கிற ரவுடி பசங்க அமைச்சராக இப்படிதான் இருக்கும். ஏற்பட்ட சட்டமன்றம் பெரியவர் பக்தவச்சலம், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உட்கார்ந்து பேசின அந்த சட்டமன்றத்துல ஒரு பண்டார எழுந்து அவர் பாட்டு சிவனேன்னு கேட்கிறாரு. அவரை போட்டு போட்டு வாங்குறீங்களா, கோத்து வாங்குறீங்களா? ஏய் சட்டமன்றம் அது கவுச்சி கரையில கூட இப்படி பேச மாட்டாடா, கருவாட்டு கரை கூட பேச மாட்டான். ஆனா ஒரு அமைச்சர் பேசலாம். இது என்ன பேசலு? இதுக்கு மேல ஒரு பெரிய பேசலு. ஒரு அம்மா எழுந்து சபாநாயகரை பார்த்து மன்மத நன்றின்றது. அவரு பக்கம் ஆயிடுச்சு. நான் எப்ப மன்மதனான எனக்கு எதுக்கு இந்த அம்மா நன்றி சொல்லுது? மனமார்ந்த நன்றின்னு சொல்ல தெரியல, மன்மத நன்றின்னு சொல்லுது. அடடா தாங்க முடியல அவங்க கொடுமையை. சரிடா, உனக்கு தமிழ் பேச வரல. எங்க எம்எல்ஏ என்ன சொன்னாரு? நீங்க தவறா பேசுறீங்க, அதை கொஞ்சம் திருத்திங்க. இத அவர் வேண்டுகோளா வைக்கிறதா சொன்னாரு. நீ என்ன சொல்லிக்கணும்? எங்க நான் வந்து ஆங்கில வழி கல்வியில படிச்சவன், நான் தமிழ் வழி கல்வியில படிக்கல, நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தமிழை கத்துக்கிறேன். ஒரு சின்ன வயசு தமிழ் படிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா தமிழை கத்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு தப்பு இல்லாம பேச நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாம் பாராட்டிருப்பாங்க. நீ என்ன சொல்ற? நான் இப்படிதான் பேசுவேன், இதுதான் என்னோட யூனிக்னஸ் இல்ல. யூனிக்னஸ் இல்லடா, முட்டாள், யூஸ்லெஸ் தான் இப்படி பேசுவோம். சரி, உனக்கு தமிழ் வரல, கணக்கால் சரியா வரல. 8900 சொல்லணும். 8000, 9000, 7000, 6000, 5000, 4000 நீட்டிக்கிட்டே போதா? புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேன்றீங்க. 40441, 40040, 4012, 40040, 4112, 40000, 4,12,000 இப்படியா பேசுறது? தாமிரபரணி. இது ஒரு சாதாரண குழந்தை என்ன சொல்றோம்? நீ என்ன சொல்ற? தாமிரபரணிங்கற. தேவையான நீ என்ன சொல்ற? தேவையானியை கூப்பிடுற. வீட்டுக்காரங்க சும்மா விடுவானா? எதுக்கு தேவையானி கூப்பிடுற? ஐயோ தாங்க முடியல நம்ம கொடுமை. அது சரி, முன்னேர் போற வழிதானே பின்னேர் போகும். உங்க ஒண்ணு நாகப்பட்டினத்துல பேசுறாருல, நாகப்பட்டினத்தில் மீன் அரிப்பு ஏற்படுவதால் சொன்னார்ல, அது மீன் அரிப்பு இல்ல, நாகப்பட்டினத்தில் மண் அரிப்பு ஏற்படுவதால் சொன்னோம். ஒன்னு சரிதான், நீ சரி இருப்ப. எல்லா மதங்களும் அன்பு அமைதி இரக்கத்தை தான் போதிக்குது. அது இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்து மதமா இருக்கட்டும், இஸ்லாம் மதமா இருக்கட்டும், பாசி மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், ஜெயின மதமா இருக்கட்டும், எல்லா மதங்களும் அன்பு அமைதி இரக்கத்தை போதிக்குது. நீ என்ன புதுசா கிறிஸ்டியானிட்டி மட்டும் தான் உனக்கு அன்பு இரக்கத்தை போதிக்குதுன்னு தேவையில்லாத சட்டமன்றத்தில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்திய முண்டகலப்ப. இனிமேலாவது திருந்துடா நாயே.